முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்து பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தன்னை முதலமைச்சராக முன்மொழிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் சி.வி. சண்முகம் கூறுவது எந்த அளவுக்கு உண்மை என்ற சந்தேகம் அதிமுகவினர் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணங்களை விவாதிக்க உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் சி.வி. சண்முகம் வலியுறுத்தினார். தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவருடன் சுமார் 30 அதிமுக எம்.எல்.ஏக்கள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் புதிய கூட்டணி அரசியலுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சி.வி. சண்முகம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சியை அமைக்க முயற்சி நடைபெற்றதாகவும் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தன்னை முதலமைச்சராக முன்மொழிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் சி.வி. சண்முகம் கூறுவது எந்த அளவுக்கு உண்மை என்ற சந்தேகம் அதிமுகவினர் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. காரணம், கடந்த வாரம் வெளிவந்த செய்திகள் திருமாவளவனை முதலமைச்சராகி அதற்கு திமுகவும் மற்றும் அதிமுகவும் ஆதரவளிப்பது என்றவாறே செய்திகள் வெளியானது. மேலும் சி.வி. சண்முகம் பேட்டியில் கடந்த 3 தலைமுறைகளாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்த கட்சிதான் அதிமுக. அந்த திமுகவின் ஆதரவுடன் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்று எம்.எல்.ஏக்கள் கேள்வி எழுப்பியதாக சி.வி. சண்முகம் கூறினார். இந்த முயற்சியை தாங்கள் முழுமையாக நிராகரித்ததாகவும் தெரிவித்தார். அதிமுக தொடர்ந்து தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும் அதற்கான காரணங்களை விவாதிக்க உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் சி.வி. சண்முகம் வலியுறுத்தினார். இது ஒரு சாதாரண கோரிக்கை அல்ல, கட்டாயமாக பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்துள்ளார். மேலும் கட்சியின் எதிர்காலத்தையும் கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனநிலையையும் கருத்தில் கொண்டு சட்டசபையில் 30 எம்.எல்.ஏக்கள் தனி அணியாக செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்தார். அதோடு சட்டப்பேரவை குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி, கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான கடிதம் சபாநாயகருக்கும் சட்டப்பேரவை செயலாளருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சியாக விஜய் தலைமையிலான அரசுக்கு இந்த 30 எம்.எல்.ஏக்கள் நேரடியாக ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருப்பதே. இங்கேதான் பல்வேறு அரசியல் கேள்விகள் எழுகின்றன. தற்போது விஜயின் தலைமையிலான அரசு திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மையை பெற்றுள்ள நிலையிலும், மேலும் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லாத சூழலிலும் அதிமுகவின் 30 எம்.எல்.ஏக்கள் தாங்களாக முன்வந்து ஆதரவு அளிப்பது ஏன் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கும் முக்கியமான கேள்வி இதுதான். பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆதரவு அளிக்கலாம், முக்கிய வாக்கெடுப்புகளில் வெளிநடப்பு செய்யலாம், அரசை மறைமுகமாக காப்பாற்றலாம். இப்படி பல வழிகள் இருந்தும் பொழுது ஏன் நேரடியாக ஆதரவு அறிவிக்கப்பட்டது? இதன் பின்னணியில் தமிழக வெற்றி கழகத்துடன் ஏதேனும் அரசியல் உடன்படிக்கை இருக்கிறதா என்ற சந்தேகமும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. குறிப்பாக அதிமுகவை 2ஆக உடைத்து ஒரு புதிய அணியை உருவாக்கும் முயற்சி வெளியில் இருந்து நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் தற்போது பேசப்படுகிறது. விஜயை ஆதரிக்க முன்வந்த திமுக கூட்டணி கட்சிகளின் அரசியல் நிலைப்பாடு மாறியுள்ள இந்த சூழ்நிலையில் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜக மறைமுகமாக ஆட்சியை கைப்பற்றக்கூடாது என்ற அரசியல் காரணத்தால் விஜயை ஆதரித்ததாக கூறினர். ஆனால் இப்போது அதிமுகவின் 30 எம்.எல்.ஏக்கள் ஆதரவு கிடைக்கும் சூழலில் இந்த கூட்டணி கட்சிகளின் அரசியல் முக்கியத்துவம் குறைய வாய்ப்பு உள்ளது. அப்படியானால் அவர்கள் தொடர்ந்து விஜயை ஆதரிப்பார்களா அல்லது அரசியல் இடைவெளி உருவாகுமா, கூட்டணியில் புதிய பதற்றம் உருவாகுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்த நிகழ்வின் பின்னணியில் மிக அதிகமாக பேசப்படும் அரசியல் கணிப்பு இதுதான். இது வெறும் ஆதரவு அரசியலா அல்லது எதிர்காலத்தில் அதிமுகவின் ஒரு பெரிய பகுதியை தமிழக வெற்றி கழகம் உடன் இணைக்கும் அரசியல் திட்டத்தின் ஆரம்ப கட்டமா? ஏனெனில் பிரச்சனை அடிப்படையிலான ஆதரவு என்பது ஒரு அரசியல் நிலைப்பாடு. ஆனால் எவ்வித கோரிக்கையும் வைக்கப்படாமல் தானாக முன்வந்து ஆட்சிக்கு ஆதரவு என்பது எதிர்காலத்தில் இந்த அணியானது விஜயின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் ஒரு திட்டத்தின் தொடக்கமா என்ற அரசியல் விமர்சனமும் எழுகிறது. சி.வி. சண்முகத்தின் இந்த அறிவிப்பு சாதாரண அதிருப்தி அரசியல் அல்ல. இது அதிமுகவின் உள்கட்டமைப்பையே சவாலுக்கு உள்ளாக்கும் அளவுக்கு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனது ஒற்றுமையை காக்க போராடும் சூழல்.
மறுபுறம் விஜயின் அரசியல் வளர்ச்சி புதிய ஆதரவு வட்டாரங்களை உருவாக்கும் நிலை. இந்த 30 MLA-க்களின் ஆதரவை விஜய் ஏற்றுக்கொள்வாரா? அதை ஏற்றுக்கொண்டால் கூட்டணி அரசியலில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? அதிமுகவில் அடுத்த கட்டமாக மேலும் MLA-க்கள் பிரிவார்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்களே தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகின்றன.